ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதுலேயும் குறிப்பாக நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜராக இருந்து நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அதர்ஸ் மேஜரும் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு சில டிப்ஸும் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னுடைய மேஜர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் வந்து ஓரளவுக்கு எல்லா யூனிட்ஸும் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி படித்தேன் ப்ளஸ் ஒவ்வொரு நாளும் டே வைஸ் என்னுடைய ஸ்டடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த சேனலில் உங்களுக்கு சைட் பை சைட், அதாவது டெய்லி வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனலும் தரேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணலாம். ஸோ அதாவது ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும், ஸோ எப்படி படிக்கணும், டெஸ்ட்டு வந்து எப்படி அட்டன் பண்ணணும், ஸோ எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ டெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. ஸோ எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணணும், கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு தியரி பார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவு தான் இருக்கும். பட் கான்செப்ட் வைஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கான்செப்டை நம்ம முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ நிறைய ப்ரோக்ராம் இருக்கும், நம்ம வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்னால் அது நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அது கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை என்னுடைய மேஜர் ரொம்ப ஈஸி தான், ஸோ நான் ஆல்ரெடி படித்தது தான், எனக்கு கான்செப்ட்லாம் கொஞ்சம் நல்லாவே புரியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் படிச்சிடலாம். உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. ஓகேங்களா? ஓகே சிஸ்டர், ஸோ நான் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். பட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ சிலபஸ் எப்படி இருக்கும், ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நான் இனிமேல் படிக்க ஆரம்பித்தேன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த 40 நாளில் என்னால் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் வந்து எல்லா யூனிட்ஸும் வந்து ஃபுல்லாக நல்லா தரவாக வந்து படிக்கலை அப்படின்னாலும் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து 10 யூனிட் இருக்குது, இந்த 40 நாளில் 10 யூனிட்ஸ் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு யாரும் நினச்சி படிக்காதீங்க. ஸோ படிக்காமல் இருந்துடாதீங்க, கண்டிப்பாக படிங்க. ஸோ நம்ம வந்து எந்தெந்த மெஜாரிட்டியாக வந்து எதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்களோ ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு மேஜரில் 130 கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ சைக்காலஜியில் 10 கொஷின்ஸ், ஜிகேயில் 10 கொஸ்டின். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். மற்ற மேஜருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 110 வந்து மேஜரில் கேட்பாங்க. அதே மாதிரி சைக்காலஜியில் 30 கொஷினும், ஜிகேயில் 10 கொஷின் கேட்பாங்க. ஸோ நமக்கு மேஜரில் தான் வந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம மேஜரை மட்டும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சைக்காலஜி, ஜிகே வந்து படிக்காமல் விட்டுறக்கூடாது. ஸோ அது வந்து 20 மார்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் விட்டுறாதீங்க. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சைக்காலஜி, ஜிகே வந்து தொடவே மாட்டாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மார்க்கை வந்து விட்டுருவாங்க. ஸோ நமக்கு மார்க்கை தூக்கி கொடுக்குறது எது அப்படின்னா அந்த சைக்காலஜியும் ஜிகேயும் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ அதுதான் ரொம்ப மெயின். ஸோ அதில் பாஸ் பண்ணால் தான் நம்மளுடைய இந்த மெயின் பேப்பரே வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் இருக்காதீங்க, கண்டிப்பாக அதுவும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயில் நிறையா சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி